அன்னைக்கு ஈரான்ல நடந்ததுதான் பின்னால ஈராக்ல நடந்துச்சு, லிபியாவில் நடந்துச்சு, சமீபத்துல வெனிசுலாவில் கூட நடந்திருக்கு. அமெரிக்காவுக்கு எண்ணெய் மிகப்பெரிய பிரச்சனை கிடையாது. ஆனா எண்ணெயை தேசியமயமாக்குறது தான் மிகப்பெரிய பிரச்சனை. அதனாலதான் அன்னைக்கு அங்க ஆட்சி கவிழ்ப்பு செஞ்சாங்க. குறிப்பா ஈரான் மக்கள் அதை எதிர்த்தாங்க. உங்களுடைய பாப்புலாரிட்டியோட பிரதமரான ஒருத்தரை ஆட்சி கவிழ்ப்பு செஞ்சுட்டாங்களே அப்படிங்கிற அந்த வெறுப்பு ஈரான் மக்கள் மனசுலயும் இருக்கு. குறிப்பா அங்க இருக்கிற மத குழுக்களுக்கு அமெரிக்கா செஞ்சது மிகப்பெரிய துரோகமாகப்பட்டது. அதனுடைய விளைவாக தான் 1979ல மிகப்பெரிய அளவுல புரட்சி வெடிச்சு கொமைனி ஆட்சியை பிடிக்கிறாரு. ஈரான் இஸ்லாமிக் ரிப்பப்ளிக் ஆஃப் ஈரானாக மாறுது. அதுக்கப்புறமா 47 ஆண்டுகளாக அவங்க தான் அங்க ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஈரான்ல இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, ஈரான் மேல இவ்வளவு குற்றச்சாட்டுகள் அமெரிக்கா வைக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு வகையில அமெரிக்கா தான் ரொம்ப முக்கியமான காரணம். ஏன்னா விதை அமெரிக்கா போட்டது. நீங்க சொல்றதெல்லாம் சரி, அதுக்காக ஈரான் செய்யறது எல்லாம் நியாயம்னு நம்ம சொல்லிட முடியுமா? ஹமாஸ், ஹெஸ்புல்லா, ஹவுதிகள்னு பல ஆயுத குழுக்களுக்கு ஈரான் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்களே, அதனால எவ்வளவு மோதல்கள் வருது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அதெல்லாம் சரி நியாயப்படுத்த முடியுமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். அதுக்குதான் நீங்க ஹிஸ்டரி இன்னும் கொஞ்சம் பின்னாடி போய் பார்க்கணும். 1979ல தான் கொமேனியினுடைய ஆட்சி ஈரான்ல வருது. ஆனா அதுக்கு முன்னாடியும் பாலஸ்தீனத்துல பாலஸ்தீன மக்கள் இஸ்ரேலால கொன்னு குவிக்கப்பட்டுட்டு தானே இருந்தாங்க. அப்போ பிரச்சனை கொமேனியினுடைய ஆட்சி ஈரான்ல வந்த போது தொடங்கல. அதுக்கு முன்னாடியே பிரச்சனை இருந்துட்டு தான் இருந்துச்சு. அது ஈரானுடைய தலையீடால பெருசாச்சுன்னு வேணா நம்ம சொல்லலாம். இன்ஃபேக்ட் ஈரான்ல இப்ப ஆட்சியில இருக்கிறது சியா முஸ்லிம்ஸ். ஆனா பாலஸ்தீனத்துல இருக்கிற பாலஸ்தீன மக்களும் சரி, ஹமாஸ் அமைப்பும் சரி, அவங்க சன்னி பிரிவை சேர்ந்தவங்க. ஷியா பிரிவும் சன்னி பிரிவுக்கும் இடையில இருக்கிற மோதல் தான் கல்ஃப்ல இவ்வளவு பெரிய பிரிவு ஏற்படுத்துது அப்படின்னு ஒரு பக்கம் நம்ம பேசிட்டு இருந்தாலும், ஷியா அரசாங்கம் இருக்கிற ஈரான் சன்னியாக இருக்கிற பாலஸ்தீன மக்களுக்கு எதுக்காக ஆதரவு சொல்லணும்? சவுதி, கத்தார், யுஏஇ, குவைத் போன்ற நாடுகள் எல்லாம் சன்னி நாடுகள். நியாயப்படி பார்த்தா சன்னி நாடாக இருக்கிற பாலஸ்தீனத்துக்கும் காசா மக்களுக்கும் அவங்க தான் மிகப்பெரிய அளவுல உறுதுணையாக இருந்திருக்கணும். ஆனா காசாவில் அவ்வளவு மக்கள் கொல்லப்படும் போது நாங்க அரசியல் ரீதியிலான அழுத்தம் கொடுக்கிறோம் அப்படின்னு 2 ஆண்டுகளாக வேடிக்கை பார்த்தாங்களே தவிர ஒரு கான்கிரீட்டான ஸ்டெப்பை எடுத்து இப்போ வரைக்கும் அங்க நடக்கிற உயிரிழப்புகளை இந்த நாடுகளால தடுக்க முடியல. அவங்க எல்லாம் செய்ய வேண்டிய அந்த ஃபைட்டை ஈரான் தான் பாலஸ்தீன் மக்களுக்காக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன் அந்த ஃபைட்டை ஈரான் செய்யணும் அப்படிங்கிற இடத்துல தான் ஈரான் சொல்ற பதில் என்னன்னா, எங்களுடைய நோக்கம் அமெரிக்காவும் இஸ்ரேலும் இங்க மிடில் ஈஸ்ட்ல எங்களுடைய பகுதியில ஆதிக்கம் செலுத்தக்கூடாது அப்படிங்கிறது தான். பாலஸ்தீன மக்களுக்கு நியாயம் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான். அதுக்காக தான் நாங்க இதையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு ஈரான் தரப்புல ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. சோ அந்த வகையில பார்த்தோம்னா ஈரான் இன்னைக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிறது தவறாகவே இருந்தாலும் அந்த தவறுகளுக்கெல்லாம் தொடக்கமாக இருந்தது அமெரிக்கா தான். அமெரிக்காவுடைய அந்த எண்ணெய் வெறி தான். அந்த எண்ணெய் வெறியை தான் இன்னைக்கு இஸ்ரேல் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திட்டு இன்னைக்கு அமெரிக்காவை இந்த போருக்குள்ளேயும் ஈடுபடுத்தியிருக்காங்க.